அன்பெனும் முரசு. புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பெனும் முரசு. பொறுமை கொண்ட பெண்மை வாழ்க்கையின் தீபம். பெருமை கொண்ட பெண்மை வடிவினில் தெய்வம். புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பெனும் முரசு. கோலத்திற்குள் புள்ளி போல அவளும் இருப்பாள். கனிவோடு குடும்பம் வாழ தினமும் செய்வாள். பண்பாடு மாறாமல் வாழ்வில் நடப்பாள். சிறு பலனேதும் கருதாமல் சுமையை சுமப்பாள். படி தாங்கும் இரும்பாக துன்பம் பொறுப்பாள். இடி தாங்கி போல பிறரின் கவலை துடைப்பாள். கண் போன்று கணவனையே எண்ணி வாழ்வாள். குடும்பம் என்னும் கோயிலுக்கு காவல் ஆவாள். புகுந்த வீடு புகுந்த வீடு. கண்டிப்பா உன்னோட வேண்டுதல் பழிக்கும். நான் வரட்டுமா? வரேன். வாங்கம்மா. வரமா. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா. அக்கா, நானும் உங்க கூட வரட்டுமா? இன்னும் கொஞ்ச நாள் நீ பேச்சுக்கு துணையா இங்க இரு முருகா. சீக்கிரமே ராசாத்திக்கு உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுறேன். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கே வந்திருக்கலாம். சரியா? அது வரைக்கும் பேச்சு பாத்துக்க. போலாம் தேவி. போவும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்தவரோட முகத்துல சிரிப்பையே காணுமே. என்னங்க, ஊர்ல இருந்து அனு வந்தாச்சா? வந்தாச்சு. நீ சொன்ன மாதிரி அனு ஜமீனை மிரட்டி பணத்தை கொடுக்க சம்மதிக்க வச்சுட்டா. ஆனா தங்கராஜும் செந்திலும் கிடைக்கலாம் கூட அந்த பணம் நம்ம கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 15 கோடி ரூபா பணத்தை எவனும் கேஷாக தரமாட்டான். ஒன்று டிடியாவோ இல்லை செக்காவோ இல்லை மணி டிரான்ஸ்ஃபரோ தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த பணம் நம்ம கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம்
இன்னொரு விஷயம், நாம ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க முடியாது. ஏன்? ஆமா, வரதராஜன் ஸ்டேஷன்ல இருந்து கதிரவன் ஒரு ஏட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அந்த முருகன் எனக்கே தெரியாம டீப்பா என்ன ஃபாலோ பண்ணி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டான். தங்கராஜ் என் கழுத்துல கத்தி வச்சது, அந்த போலி ஜமீனை கட்டி போட்டது, மாறி அனுப்பி முத்து பேச்சை கொலை பண்ண பிளான் பண்ணது, இப்ப மாறி தலைமறைவா இருக்கிறது, எல்லாத்தையும் டீட்டெயிலா ராதா கிட்டையும் இன்ஸ்பெக்டர் வரதராஜனையும் புட்டு புட்டு வச்சிருக்கான். நல்ல வேலை நான் இங்க வர்ற விஷயம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தனால அவனுக்கு தெரியல போல் இருக்கு. தெரிஞ்சிருந்தா அவன் இதையும் சொல்லியிருப்பான். ஆனா அதுக்காக நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது. அந்த வரதராஜன் மேல புள்ளி வச்சுட்டான், மாரியும் தேட ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் சொன்னேன், இனிமே நம்ம ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க முடியாது. அணுவுக்கு ஒருவேளை அந்த பணம் வந்தாலும் அது நம்ம கை கிடைக்காது. அதனால நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்னங்க? பிச்சுவோட பேங்க் டீடைல்ஸ் அத்தனையும் எனக்கு அத்துப்படி. எங்க லாக்கர் இருக்கு, எங்க கேமரா இருக்கு, எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். பேங்க் கேஸ் அத்தனையும் பிச்சு கிட்ட தான் இருக்கு. அதை மட்டும் டூப்ளிகேட் எடுத்துட்டேன்னா நமக்கு நம்பிக்கையான பசங்க 2 பேரை கூட்டிட்டு போய் ராத்திரியோட ராத்திரியா பேங்க்ல இருக்க அத்தனையும் அடிச்சிட்டு ஒரேடி எஸ்கேப் ஆயிடலாம். என்ன சொல்ற? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த அட்டெம்ப்ட்ல நீங்க ஏதாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா நம்ம லைஃபே காலிங்க. பயந்தா வேலைக்கு ஆகுமா? பாசிட்டிவா திங்க் பண்ணணும். பெரிய அளவுல பணத்தை அடிச்சாதான் பணக்காரன் ஆக முடியும், லைஃப்ல செட்டில் ஆக முடியும். சரி, உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தா காரியத்துல இறங்குங்க. இருங்க, காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பாவால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா நிலைமை என்ன ஆகும்? சார், வாங்க பண்ணலாம். சொல்லுங்க சார். கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு லோன் கேட்டிருந்தார்ல, ஆனா அவர் நேம் சிபில்ல டிஃபால்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. அதான் நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல நோட் போட்டிருந்தேன் சார். ஆனா அதை நீங்க கவனிக்காம லோன் சாங்ஷன் பண்ணி சைன் கூட பண்ணிட்டீங்க சார். மை காட், எங்க இந்த ஃபைல்? இந்தாங்க சார். உங்க நோட்டை பார்க்காமயே சைன் பண்ணிருக்கேன், சாரி. நல்ல வேளை நீங்களாவது பாத்தீங்களே. அவங்கள ப்ராப்பரா என்ஓசி கொடுத்து மறுபடியும் அப்ளை பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். சார், நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த ஒரு வாரமாவே நீங்க கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப டிஸ்டர்பாவும் பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒண்ணு இல்ல சார். ஒரு கொலிக்கா வெல்விஷராவும் கேட்கிறேன், நீங்க ஏதாவது ப்ராப்ளத்துல இருக்கீங்களா? இல்ல சார், என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். சரிங்க சார், உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேணாம் சார். சரிங்க சார். அப்புறம் இந்த தங்கராஜ் செந்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு 15 crores லோன் கொடுத்துருந்தாங்க. ஆமா, அவங்களோட 3rd செக் இன்னும் நம்ம இஷ்யூ பண்ணாம இருக்கோம். ஆக்சுவலா நீங்க அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் போகணும்னு எங்ககிட்ட ப்ராஜெக்ட் ஃபைல் கேட்டீங்களே, நானும் கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனா நாம இன்ஸ்பெக்ஷனும் போகல, நீங்க ஃபைலிங் திருப்பி கொடுக்கல சார். அநேகமா அடுத்த வாரம் இன்டர்னல் ஆடிட்டுக்கு வந்துட்டு போயிடுவாங்க சார். நாம இன்னைக்கே அவங்க சைட்டுக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வந்துடலாம் சார். சரி, நான் எப்போ போலான்னு சொல்றேன். சரிங்க சார். அப்ப அந்த ஃபைல் கொடுங்க சார், நான் வச்சுக்கிறேன். இதோ இங்கதான் இருக்கு.
பர்ணாமன், அந்த ஃபைல நான் வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்ன சார் வீட்லையா? ஆ, இப்பவே நான் ஃபோன் பண்ணி ஃபைலை கொண்டு வர சொல்லிடுறேன். ஓகே சார். பர்ணாமன், சொல்லுங்க சார். சாரி பர்ணாமன், நான் அன்னைக்கே சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டேன். ஐயோ என்ன சார் சொல்றீங்க? அந்த தங்கராஜும் செந்திலும் சீட் பண்ணிட்டாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? நாம அவங்களுக்கு லோன் 15 crores கொடுத்துருக்கோமே சார். ஆமா, மொத்தத்தையும் ஸ்வாகா பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. சார் அந்த இடமும் அங்க நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனும் எதுவுமே அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. போலியான டாக்குமெண்ட்டை கொடுத்து அந்த இடத்தோட ஓனருக்கே தெரியாம அந்த இடத்தையும் வேலை நடக்கிற கட்டடத்தையும் காட்டி என்னை ஏமாத்திருக்காங்க. இங்க ஜெயின் ஒருத்தர் வருவார்ல, என்னோட பிரதர் அண்ணா. ஆமா சார். அவருக்கு வேண்டியவங்கன்னு நம்பி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். ஆனா அவங்க இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த டென்ஷன்ல தான் நான் ரொம்ப நாளா டிஸ்டர்ப்டா இருக்கேன். எப்படி சார் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க? என்ன சார் இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கீங்க? 15 கோடி ரூபாய் சார். இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? சார், வாயா. என்னையா? தண்ணி சார். அங்க வச்சுட்டு போ. சரிங்க சார். என்னையா நிக்கிற? போக வேண்டியதானே? போறேன் சார், போறேன் சார். ஏன் பரதாமன், நம்ம பேசினத ஆறுமுகம் ஒட்டு கேட்கல சார் அவன் ஒட்டுக்க இருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் புரியாது சார். சரி சார், இப்போ என்ன பண்ண போறீங்க? நேரம் டிவிஷனல் மேனேஜருக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்கணும். ஒருவேளை அப்படி பண்ணிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நான் இந்த வேலையிலே இருந்திருக்க முடியாது. என்ன வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நானும் உடந்தையான்னு கேட்டு போலீஸ் என்கொயரி அது இதுன்னு என் முகத்தை வெளியிலே காட்ட முடியாம போயிடும். யார் கண்டா என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டுருவானுங்க. சார் இதுக்கெல்லாம் பயந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணாம இருந்தா இன்னும் தப்பாயிடுமே சார். அது உங்களுக்கு நல்லது இல்லை சார். சாரி. எனக்கும் தெரியும். ஆனா அவங்கள வேற ஒரு சோர்ஸ்லயும் தேடி கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன். ஒருவேளை அவங்க அப்படி கிடைச்சிட்டாங்கன்னா நான் தப்பிக்க சான்ஸ் இருக்குல்ல. அப்படி அவங்க கிடைக்கலனா என் தலைவிதி என்ன நடக்குமோ நடக்கட்டும். சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டேன். ஆனா எந்த விதத்துலயும் நான் ஹெல்ப் பண்ண முடியாதபடி இருக்கேன் சார். புரியுது பரந்தாமன், தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்க யாருக்கும் சொல்லாம இருந்தாலே எனக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். உங்களுக்கு இது தெரிஞ்சதா வெளியில காட்டிக்க வேண்டாம். சரிங்க சார், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சார். ஆனா வீட்டில் இருக்க ஃபைலை உடனே இங்க கொண்டு வந்து வச்சிருது நல்லது சார். ஏன்னா திடீர்னு டிவிஷனல் ஆஃபீஸ்ல இருந்து யாராவது வந்தா சிக்கலாயிடும் சார். சரி, நான் இப்பவே ஃபோன் பண்ணி கொண்டு சொல்லிடுறேன். ஓகே சார். இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க மீண்டு வரதுக்கு நான் ப்ரே பண்றேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். வரேன் சார். கடவுளே, எப்படி இதுல இருந்து தப்பிக்க போறேன்? சொல்லுங்க விச்சு. அனு, அந்த தங்கராஜ் செந்திலோட ஃபைல பீரோல இருக்கு. உடனே எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வா. ஏன் ஏதாவது பிரச்சனையா? பேசாம கொண்டு வான்னு சொல்றேன்ல. ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுறாங்க? ஏய், தடியனுங்களா,
நல்ல உடம்ப வளர்த்து வச்சிருக்கீங்க. நான் ஒரு வேலையை கொடுத்தா அதை உருப்படியா செய்ய மாட்டேங்கிறீங்க. இல்லைங்கய்யா, அவங்க வீடு நிலமெல்லாம் வித்துட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்கய்யா. அக்கம் பக்கத்துல விசாரிச்சா கூட யாருக்கும் தெரியலங்கிறாங்கய்யா. எங்கேயோ வேற ஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்கன்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்கய்யா. சுருட்டுனது 15 கோடி ரூபா. வேற ஸ்டேட் இல்ல, வேற நாட்டுக்கே போயிருப்பானுங்க. போங்க போங்க, போய் கல்யாண வேலை இருந்தா உருப்படியா பாருங்க. சரிங்கய்யா. ஏய் இருக்கடா, நீங்க அந்த ஆளுங்களை தேடி போனதை பத்தி யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. சரிங்கய்யா. புரியுதா? சரிங்க. போங்க. மனுஷன் போன் பண்ணா அவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? தேவி, நான் கிளம்புறேன். ஐயோ என்ன நீ வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்க. இல்லம்மா, நான் இப்படியே கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. தேவியை பார்க்க சொன்னேன். என்னம்மா ராரா, வீட்டு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம அப்படியே போறேங்கிற? இது உன் வீடுமா. இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு என்னம்மா தயக்கம்? வா உள்ள. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. தேவிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் நம்ம வீட்டுக்குள்ள வர முடிவோட இருக்கேன். ஏமா, தேவிக்கு நடந்த விபத்துக்கு நீயா காரணம்? இல்ல மாமா, தேவிய கிராமத்துக்கு கூட்டிட்டு போனது நான் தானே. இப்போ அவளுக்கு கியூர் பண்ண நீ தானே அவளை கிராமத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்து கூட்டிட்டு வந்திருக்க. அதனால அவளுக்கு நீ தான் ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிக்கிட்டு வரணும். நான் உள்ள வர்றதுனால எல்லாரும் சந்தோஷப்படணும் மாமா. தேவிக்கு குழந்தை பிறந்ததும் அந்த நாள் வரும்னு நம்புறேன். அதனால என்னை கட்டாயப்படுத்தாதீங்க மாமா. தேவி, வைத்தியர் சொன்ன மாதிரி வேளை வேளைக்கு மருந்து சாப்பிடணும். சாப்பாடும் நேர நேரத்துக்கு சாப்பிடணும். சரியா? சரிங்க நீ. நம்பிக்கையோட இருமா. கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும். கிளம்புறேன் மாமா. அத்தை. சரிம்மா, உடம்பு பார்த்துக்கோ. ஏய், எவ்வளவு நேரம் நின்னு பாத்துட்டு இருப்ப? வா இப்படி. இந்தாங்க, பத்த வைங்க. வைக்கிறேன். இதுக்கு நீ ஆரத்தி எடுக்காமலே இருக்கலாம். ஆமாடி, அவ எடுத்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்ப. பெத்தவ எடுக்கிறல, உனக்கு கசக்க தான் செய்யும். நல்லா சிரிச்சா மாதிரி நில்லு. போ உள்ள. மாப்பிள கூட்டிட்டு போங்க. போ. ஒரு நிமிஷம். என்னங்க மாப்பிள? மாமா, எனக்கு உங்க 2 பேரோட அனுமதி வேணும். எதுக்கு மாப்பிள? தேவியை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் தான் மாமா எனக்கு ஆசை. ஆனா அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏதாவது வீம்பு பண்ணி இவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தேவியும் சரியா கவனிக்க மாட்டாங்க. அதனால தேவியை நான் கூட்டிட்டு போய் தனி கொடுத்து வைக்கலான் இருக்கேன்.